पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते। नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे। ॐ नमो विष्णवे प्रभविष्णवे। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ हरिः ॐ अजः सर्वेश्वरः सिद्धः सिद्धिः सर्वादिरच्युतः वृषाकपिरमेयात्मा सर्वयोगविनिश्रुतः वसुर्वसुमना सद्यः समात्मा संविदः समः अमोघपुण्डरीकाक्षो वृषकर्मा वृषाकृतिः रुद्रो बहुशिरा बभ्रुर्विश्वयोनिः शुचिस्रवाः अमृतः शाश्वतस्तानुर्वीरार् वरारोहो महातपाः सर्वगः सर्वविद्भानुर्विश्वक्सेनो जनार्दनः वेदो वेदविदव्यङ्गो वेदाङ्गो वेदवित्कविः लोकाध्यक्षः सुराध्यक्षो धर्माध्यक्षकृताकृतः चतुरात्मा चतुर्व्यूहश्चतुर्दंष्ट्रश्चतुर्भुजः राजिष्णुर्भोजनं भोक्ता सहिष्णुर्जगदा जगदादिजः अनगो विजयो जेता विश्वयोनिः पुनर्वसुः। பார்த்துட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல 16வது ஸ்லோகம் இப்ப போயிட்டு இருக்கு. இந்த 16வது ஸ்லோகத்துல ஒவ்வொரு நாமத்திலையும் சில விசேஷ அம்சங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த நாமங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லோகத்துல 16வது ஸ்லோகத்துல பிராஜிஷ்ணுர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பகவானுக்கு ஒரு முக்கியமான நாமத்துல ஒரு நாமம் சொல்லப்பட்டிருக்கு. பிராஜிஷ்ணுர்ன்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா பிரகாசம் அப்படின்னு அர்த்தம். நம்ம பார்க்கக்கூடிய ஈஸ்வரனோட ரூபம் சங்கு சக்கர கதாதாரியா நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ அது எல்லாம் பார்த்தீங்கன்னா பகவானோட ஒரிஜினல் ரூபம் இல்லை. இது எல்லாம் எதுக்காக அப்படின்னா புராணத்துல பார்த்தீங்கன்னா வியாச பகவான் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஆலம்பனம் பண்றதுக்காக பகவானுக்கு அநேக ரூபங்களை அனாதி காலத்துல இருந்து கொடுத்துருக்கு. அதை பகவான் வியாசரும் என்ன பண்ணியிருக்கார், எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கார். இந்த ஃபார்ம் எல்லா ரூபங்களும் பார்த்தீங்கன்னா தியானத்துக்கான ஸ்லோகங்கள்ல இருந்து எடுத்து ஆகம சாஸ்திரங்கள்ல விக்கிரகங்களா பண்ணப்பட்டிருக்கு. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆலம்பனம் வெறும் பிரகாசத்தை பார்த்தீங்கன்னா மெடிடேட் பண்றதுன்றது நமக்கு முடியாது. அதை பிடிச்சிட்டு போற சாமர்த்தியம் நமக்கு இல்லை. பிரகாசம்ன்றது என்ன அர்த்தம்னு நமக்கு சரியா புரிய மாட்டேங்குது. ஜோதிர் பிராமணம் அப்படின்னு ஒரு முக்கியமான பிராமணம் பிருகதாரண்யத்துல இருக்கு. பகவான் எப்படி இருக்காருன்னா ஜோதி ஸ்வரூபமா இருக்கார் அப்படின்னு. அதே மாதிரி உபாசனை பண்றவங்களுக்கு யோக சாஸ்திரத்துல என்ன இருக்கு அப்படின்னா விஷோகாவா ஜோதிஷ்மதி அப்படின்னு ஒரு பதஞ்சலி பார்த்தீங்கன்னா ஆதிசேஷ அவதாரம். அவர் என்ன பண்றார், சமாதி பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு உபாயமா சொல்லும் போது ஹிருதயத்துல இருக்கிற ஜோதியை பார்த்தீங்கன்னா உபாசிக்கணும் அப்படின்றார். ஜோதியில நமக்கு வெளியில தானே தெரியும் சுவாமி, உள்ள என்ன ஜோதி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கிற ஜோதி எந்த அப்படின்னா வெறும் கான்சியஸ்னஸ்க்கு பேர் தான் ஜோதின்னு பேர். அப்ப பகவானோட யதார்த்த ரூபம் என்ன ரூபம் அப்படின்னும் போது சாந்தோக்கியம் சொல்லுது, வாங்மயோ மனோமயம் பிராணசரீரக பாரூபக. சாந்தோக்கியம் முண்டக்கம் எல்லாத்துலயும் இருக்கிறது. அவரோட ரூபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரூபம், பிரகாசம், அவேர்னஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா பகவானோட ரூபம், வாஸ்தவ ரூபம், யதார்த்த ரூபம். இதுதான் சத்தியம், அதுதான்.
ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை பிடிக்க முடியல அப்படின்னும் போது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்குனீங்கன்னா அவர் பிராண ரூபத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பிராணத்தை பார்க்க முடியுமா சுவாமி? அவனை பார்க்க முடியும், ஆப்ஜெக்ட் பண்ண முடியும் பிராணனை. சப்ஜெக்டா இருக்கிற நான்ல நிக்க முடியல அப்படின்னா பகவான் சப்ஜெக்டா இருக்கார், ஆத்மாவா இருக்காருன்னு நம்மளால பிடிக்க முடியல. அப்ப நான்ல நிக்கிறதுக்கான சாமர்த்தியம் இல்லையா? உடனே வந்து பாத்தீங்கன்னா பிராணனை வந்து பாத்தீங்கன்னா பாரு, பிராணன் தான் அவரோட சரீரம், ஹிரண்ய கர்ப்ப ரூபம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிராணனை பார்க்கறதுக்கு வச்சிருக்கு. இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா பிராணன் சொல்லக்கூடிய ஹிரண்ய கர்ப்பரோட ஃபார்ம் தான் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்ப நம்ம மூர்த்தங்கள் கொடுத்திருக்கிறது எல்லாம் பகவானோட என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டைல்யூஷன் ஃபார்ம், ஹிரண்ய கர்ப்ப ரூபத்தை தான் நம்ம வந்து என்ன பண்றோம், உபாசனை பண்றோம். எனக்கு பிராணனையும் பிடிக்க முடியல சுவாமி, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனோமயக அப்படின்னு சொல்லியிருக்கு. மனோமயக அப்படின்னா ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா எப்படி உபாசிக்கிறது, மனசுல இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் பகவான் தான் அப்படின்னு சிந்திக்கிறது. அதுக்காக தான் மனோஜபத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்றோம், மனசுக்குள்ளார ஜபம் பண்றது. தாட்டா வந்து பாத்தீங்கன்னா பகவானை வந்து பாத்தீங்கன்னா பாக்குறது. எனக்கு அதுவும் முடியல சுவாமி, என்ன பண்றதுன்னா வாங்மயக, வாக்குனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்னு நல்லா சொல்லிக்கிட்டு ராம் 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 ராம்னு சொல்லிக்கிட்டு வாயை திறந்து சொல்லு. எனக்கு அதுவும் முடியல சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாக்குக்கு ஒரு ரூபம் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெளியில ஒரு ரூபமா வச்சுக்கிட்டு பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனை ஆராதனைகளை நீ பண்ணிக்கிட்டு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சாஸ்திரம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகாரிகளுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த பகவான் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்கு. அப்ப யதார்த்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யதார்த்தம் நாமம் இல்லை, ரூபம் இல்லை. நம்ம ரூபம் கொடுத்திருக்கிறதெல்லாம் யதார்த்தம் இல்லை. அதே மாதிரி வாக்குல சொல்லக்கூடிய நாமங்கள் எல்லாம் யதார்த்தம் இல்லை. இந்த மனசுல நினைக்கக்கூடியதெல்லாம் யதார்த்தம் இல்லை. இந்த பிராணன் யதார்த்தம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யத்தோட சேர்ந்து இருக்கிற மாயையிலிருந்து உண்டாகிறது. இது எல்லாம் மாயாமயம், நாம ரூப குணங்கள் எல்லாம். அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவ்வியக்தம் அவ்வியாக்கிருத்தம் சொல்லக்கூடிய மாயையையும் தாண்டி எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகாசஸ்வரூபமா இருக்கார். அப்ப அந்த பிரகாசம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வெறும் அனுபவபூர்வமா இருக்கிறது. நான் அப்படின்ற ஸ்புரணம் தான் பகவான். அவரோட ஃபார்ம் என்னது? பாரூபம். அந்த பாரூபம்னா பானா பிரகாசம். அந்த பிரகாச ரூபமா இருக்கிறது தான் இங்க வந்து சொல்லியிருக்கு பிராஜிஷ்ணுரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்லியிருக்கு. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும், பகவான் பிரகாச ரூபமா இருக்கார். என்னிலையும் எல்லா ஜீவராசிகள்லையும் எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் சதா ஸ்புரணமா பிரகாசமா இருக்கார். நம்ம எதையாவது அறியணும் அப்படின்னா, எதை அறியறதா இருந்தாலும் இது இருக்குன்னு நம்ம அறியறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவு அதான் பிரகாசம், அது பகவான். இந்த ஜீவராசிகள் எல்லாம் எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிட்டே இருக்கு. 5 புலன்கள் மூலமா, இந்திரியங்கள் மூலமா எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிட்டே இருக்கு எல்லா ஜீவராசிகளும். இந்த அறியறதுக்கு பின்னாடி எது இருக்கு அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அறியறதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு. அதுதான் பிரகாசம். அப்ப நான் எதை அறிஞ்சாலும், இப்ப சப்தம் வருது அறியறேன், நல்லா வந்து பாத்தீங்கன்னா வெயில் அடிக்குது அறியறேன், நல்லா ஸ்வெட்டிங் ஆகுது அறியறேன், என் மனசு வந்து பாத்தீங்கன்னா சாந்தமா இருக்கு அறியறேன், என் புத்தி ஷார்ப்பா இருக்கு அறியறேன். இது எல்லாத்தையும் அறியறேன். இந்த பிராணன் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கு அறியறேன். இது எல்லாத்தையும் அறியறேன். எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது, எல்லாம் தெரியுது. காலையில யோக சூத்திரத்துல ஒரு ஸ்லோகம் வந்து வரல, தப்பா சொல்லிட்டேன், அதுவும் தெரியும். தப்பா சொன்னதும் தெரியும், சரியா சொன்னதும் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எதெல்லாம் தெரியாது, எதுவும் தெரியும். எல்லாம் தெரியற ஒரு பிரகாசம் இருக்கு பாத்தீங்களா, அறியறது அப்படின்றது. அந்த அறிவு தான் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட வெறும் அறிவு மட்டும்தான் பகவானோட உண்மையான சுரூபம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிராஜிஷ்ணு அப்படின்னு முக்கியமானது வச்சிருக்கு, ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சுத்த சைத்தன்யத்தோட ரூபமா சொல்லியாச்சு, பிரகாசம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உபாசிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னால முடியலையே சுவாமி, சுத்த சைத்தன்யத்துல நிக்க முடியலையோ அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய ரூபத்துக்கு வர, சர்வ அந்தர்யாமியா இருக்கிறவர் என்ன பண்றார், ஹிரண்ய கர்ப்ப ரூபத்துக்கு வரும்போது அவருக்கு பேர் சூத்திராத்மா ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. அவர் என்ன பண்ணிக்கிட்டார் அப்படின்னு கேட்டா தன்னையே 2ஆ பண்ணிக்கிட்டார். ஒன்னு எனர்ஜி, ஒன்னு மேட்டர். இதை தான் நம்ம என்ன பண்றோம், அன்னம், அன்னத்தை சாப்பிடக்கூடிய அத்தா போக்தான்னு சொல்றோம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஏக்கமே அத்விதீயமா இருந்தது.
சதேவ சோமிய இதமக்ர ஆசித் ஏக்கமேவ அத்விதீயம். சாந்தோக்கியம் சொல்லுது, இந்த கிரியேஷன் எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருந்தார் பகவான் அப்படின்னா, சதேவ சோமிய, ஒரே ஒரு சத்தத்துவமா தான் இருந்தார், இரண்டற்ற ஒன்றாக இருந்தார். என்னவா இருந்தார்? சத்தா சித்தா ஆனந்தமா இருந்தார். அந்த கிரியேஷன் ஆரம்பிக்கும் போது என்ன ஆனார் அப்படின்னா, அந்த ஹிரண்ய கர்ப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை இரண்டா விபாகம் பண்ணிக்கிட்டார். மாயையோடு சேரும்போது ஈஸ்வரன் ஆனார். ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூஷன் ஃபார்ம் ஆகும்போது ஹிரண்ய கர்ப்பர் ஆனார். அந்த ஹிரண்ய கர்ப்பர் தான் இந்த கிரியேஷன்ல முதல்ல இருந்தார். அவர் தான் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னையே என்ன பண்ணிக்கிறார்? ரெண்டா விபாகம் பண்றார். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அன்னம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அன்னத்தை உண்ணக்கூடிய சாப்பிடக்கூடிய அத்தா. அந்த அத்தாக்கு பேர் தான் என்ன பண்றோம்? போக்தான்னு பேர் வைக்கிறோம். அன்னத்துக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா போஜனம் அப்படின்னு பேர் வைக்கிறோம். அப்போ போஜனமா இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பரமாத்மா தான் வந்து பாத்தீங்கன்னா போஜனமா இருக்கார். போஜனம்னா என்ன சுவாமி அப்படின்னா, எதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்டேக் பண்றோமோ அதெல்லாம் போஜனம். கண்ணால பாக்குற நான் இது போக்தா, கண்கள் போக்தாவாயிருது, விஷயங்கள் பார்க்குற ரூபங்கள்லாம் இது போகம் பண்ணுது, சாப்பிடுது. காது கேட்குது, எல்லா சப்தங்களும் போஜனம் ஆயிடுது. அப்ப இந்திரிய விஷயங்கள் எல்லாம் போஜனம், இந்திரியங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போக்தா. அப்போ அதே மாதிரி இந்திரியங்களையும் யாரு பார்க்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசு பார்க்குது, மனசுக்கு இந்திரியங்கள் விஷயமாயிடுது. அப்போ போஜனம் இந்திரியங்கள், போக்தா யாருன்னா மனசு. மனசையும் புத்தி பார்க்குது. அப்போ புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா போஜனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு போஜனம், புத்தி வந்து பாத்தீங்கன்னா போக்தா. அந்த புத்தியையும் வந்து பாத்தீங்கன்னா யாரு பிரகாசிக்கிற அறியறா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அறிகின்றேன். அந்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தியில உண்டாகக்கூடிய சர்வ விற்த்திகளும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுது? போஜனமா ஆயிடுது. போக்தா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த புத்தியை பிரகாசிக்கின்ற நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ். அப்போ இந்த நான்ற கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயையினால உண்டான ஆப்ஜெக்ட் எல்லாமே மாயா மயம். அந்த மாயாமயமா இருக்கிற எல்லாத்தையும் புத்தி விற்த்திகள் எல்லாத்தையும் பிரகாசம் பண்றது மூலமா என்ன ஆகுது? இது போக்தாவாகுது. விஷயங்கள் எல்லாம் போகியமா ஆகிடுது. போஜனம் போக்தா ரெண்டு நாமம். ஆனா அவரோட வாஸ்தவ ரூபம் பிராஜிஷ்ணு, பிரகாசம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அப்போ போஜனம் போக்தான்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் வேற வேற இல்ல, ஒரே ஆள் தான். ஒரே ஹிரண்ய கர்ப்பர் மேட்டரா போஜனமானார், அவரே போக்தாவா ஆனார் அப்படின்னு பிரஷ்னோபனிஷத்தும் சொல்லுது. இதுல இன்னொரு முக்கியமான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு படிக்கணும் அப்படின்னா, நான் நிறைய கொட்டேஷன் போக்தாக்கு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் முக்கியமான கொட்டேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 13:22 வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கொட்டேஷன் எடுத்துங்க. 13:22 வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ற, உபதர்ஷ்டா அனுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரஹா ஒரு ஸ்லோகம் இருக்கு. பரமாத்மா எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டா உபதர்ஷ்டா அப்படின்னு, இது முக்கியமான நாமம். நம்ம கூடயே வந்து பாத்தீங்கன்னா அவர் இருக்கார், உபதர்ஷ்டாவா இருக்கார். உள்ள ரெண்டு கிளி இருக்கு நம்ம பார்த்திருக்கோம். ஒன்னு வந்து ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்கு, இன்னொன்று ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இருக்கு. எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தியிலேயே தான் இந்த ரெண்டும் இருக்கு. புத்தின்ற ஒரு கிளையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பட்சிகள் உட்கார்ந்து இருக்கு. ஒன்னு ஜீவாத்மா, இன்னொன்னு பரமாத்மா. இந்த ஜீவாத்மா பரமாத்மா என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு கர்ம பலன்களை போகம் பண்ணுது. அந்த புத்தியில இருக்கக்கூடிய எல்லா சுக துக்க தாட்ஸையும் நம்ம தான் நான் அப்படின்ற ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் ஜீவன் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா போகம் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆஹா நல்லா இருக்கு, நல்லா இல்லை அப்படின்னு எல்லா விற்த்திகளோடையும் தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்குது. இன்னொரு பட்சி வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா என்ன பண்றார்? அதே கிளையில அந்த கிளிக்கு பக்கத்திலேயே ஒரிஜினல் கான்சியஸ்னஸா அவரும் இருக்கார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அபிச்சாகஷீதி, அனஷ்ணன்யோ அபிச்சாகஷீதி மந்திரம் சொல்லுது. அவர் இன்னொரு பட்சியா இருக்கிற அந்த பரமாத்மா எதையுமே சாப்பிடாமல் வெறும் பிரகாசிக்கின்றார் அப்படின்னு. எதையுமே சாப்பிடாம பார்த்துக்கிட்டு இருக்கார், வெறும் பார்ப்பவர். இந்த சுகதுக்கங்களை அனுபவிக்கிற எல்லாத்தையும் இவர் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா பர்த்தா போக்தா மகேஸ்வரர். அவர் எப்படி இருக்காருன்னா பர்த்தாவா இருக்கார், எல்லாத்தையும் தாங்கிறவா இருக்கார்.
போக்தாவா இருக்காருன்னு 13:22 சொல்லுது. அவர்தான் போக்தாவா இருக்காருன்னா எப்படி சாமி போக்தாவா ஆயிட்டாருன்னா சம்சாரி ஆயிடுவாரே? நமக்கு கேள்வி வரும். நம்ம எல்லாம் போக்தாவா இருக்கும். போக்தாவா இருக்கிறவன் எவனோ அவன் கர்த்தாவா ஆவான். எவன் கர்த்தா போக்தாவா இருக்கானோ அவன் பாத்தீங்கன்னா என்னவாவான்? சம்சாரி ஆயிடுவானே. அப்ப ஈஸ்வரன் சம்சாரியா சுவாமி? நம்மள மாதிரியே கஷ்டப்படுறாரா? எல்லாத்தையும் போகம் பண்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கர பாஷ்யம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்லோகத்துக்கு சங்கர பாஷ்யம் பண்ற. போக்தான்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரிய சொல்றாரு அக்னி உஷ்ணவத்து. அக்னி பாத்தீங்கன்னா உஷ்ணமா இருக்குன்னு வச்சுங்களேன். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கைய அக்னியில பாத்தீங்கன்னா தொடர்றேன், டச் பண்றேன். அக்னியில கைப்பட்டோன்னு பாத்தீங்கன்னா ஐயோ என்னச்சு என்னச்சு ஆச்சு அப்படின்னு கேட்டா, அக்னி சுற்றுச்சின்னு நான் சொல்றேன். நம்ம என்ன பிரயோகம் பண்றோம்? அக்னி சுற்றுச்சின்றோம். அக்னி நம்மளை சுற்றுச்சா இல்ல பாத்தீங்கன்னா சுடும் காரியத்தை அது பண்ணிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்னி எல்லாம் சுடலை. சூரியன் தகிக்கிறாஞ்சி, நல்ல வெயில், சூரியன் தகிக்கிறாஞ்சி அப்படின்றோம். சூரியன் பிரகாசிக்கிறாஞ்சி அப்படின்றோம். அப்போ சூரியன் பிரகாசிக்கின்றான், தகிக்கின்றான். அக்னி பாத்தீங்க அப்படின்னா தகிக்குது, சுடுது. இதெல்லாம் நம்ம சொல்றோமே, இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே ஒரு கர்த்திருவத்தை பாத்தீங்கன்னா நம்ம ஏத்தி வைக்கிறோம். அக்னியோட சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுடுறதுதான் அக்னியோட சுபாவம். பிரகாசிக்கிறது தான் பாத்தீங்கன்னா இந்த சூரியனோட சுபாவம். பிரகாசிக்கிறான் அப்படின்னு ஒரு கிரியாவை அங்க பண்ணல, அதோட சுபாவமே சூரியன் பிரகாசிக்கிறான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த அக்னியும் சுடல, அதோட சுபாவம் பாத்தீங்கன்னா சுடுறது. அங்க ஒரு காரியம் நடக்கல, அது நம்மளை எதுவுமே சுடல. அப்போ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் நம்ம எடுக்கணும். இந்த ஆத்மான்றது பாத்தீங்கன்னா போகம் பண்ணல. அக்னி உஷ்ணவத்து நித்திய சைத்தன்ய சொரூபேன. ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொல்ற 13:22 பகவத்கீதையில. அக்னியோட உஷ்ணமாயிருக்குன்னு நம்ம எப்படி சொல்றோமோ அதே மாதிரி அக்னியோட சுபாவம் என்னது? சுடுதல். அக்னியோட சுபாவம் என்னது? பிரகாசித்தல், பிரகாசம். இதே மாதிரிதான் நித்திய சைத்தன்ய ஸ்வரூபேன. இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னா, சதா பிரகாசிக்கிற ஸ்வரூபமா என்ன பண்றாரு அப்படின்னா, புத்தேகே புத்திக்குள்ளாரையே இருக்கார், இருந்துகிட்டு சுகதுக்க மோகாத்மகாக பிரத்யாக. இந்த புத்தியில என்ன உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 விதமான குணங்கள்னால பாத்தீங்கன்னா 3 விதமான தாட் பாத்தீங்கன்னா கிரியேட் ஆயிட்டே இருக்கு சதா காலமும். சத்வகுணம் சுகவிருத்தி, ஞானம். ரஜோகுணம் பாத்தீங்கன்னா காமக்ரோத விருத்தி, அது துக்கம். அதுக்கப்புறம் தமோ குணத்தினால உண்டாகிறது மோக விருத்தி, அஜ்ஞானம். இந்த 3 பாத்தீங்கன்னா புத்தியில தாட் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா 3 விதமான தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த 3 விதமான தாட் பாத்தீங்கன்னா யாரு பிரகாசிக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புத்திக்குள்ளார இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ் எதுக்கு ஆதாரமா இருக்கு? இந்த புத்தி விருத்திகளுக்கு ஆதாரமா பேஸா இருந்துகிட்டு அந்த ஒவ்வொரு விருத்தியையும் பார்க்கின்றது, பிரகாசிக்கின்றது, ஒரு லைட் மாதிரி. அப்போ அதை பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு சர்வ விஷயாக. இந்த புத்திக்கு தெரிய, இந்த புத்தியில எந்தெந்த தாட் எல்லாம் உண்டாகுதோ இந்திரியத்து மூலமா மெசேஜ் அதுக்கு பாத்தீங்கன்னா மனசுக்கு போய், மனசு மூலமா புத்தியில ஒரு தாட் கிரியேட் ஆகுது. நம்ம பார்க்கிற எல்லா விஷயங்களோட ஞானமும் எங்க உண்டாகுது? புத்தியில. புத்தி விருத்திகளா பாத்தீங்கன்னா உண்டாகுது. நம்ம எதையெல்லாம் அறியறோமோ அதெல்லாம் எங்க இருந்து அறியறோம்? புத்தியில இருந்து அறியறோம். அந்த புத்தியில பாத்தீங்கன்னா 2 கான்சியஸ்னஸ் இருக்கு. ஒரு கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒவ்வொரு விருத்தியோடையும் தன்னை என்ன பண்ணிக்குது? ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு சம்சாரியா பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிமானத்தை அடையுது. நல்ல அபிமானத்தை அடையுது. இப்ப நாங்க சொல்றோம்ல, நாங்க பாத்தீங்கன்னா எனக்கு இங்கிலீஷ் சரியா தெரியாது, இதுல என்ன கோபம் இருக்கு, என்ன இருக்கு, குழப்பம் இருக்கு. ஐயோ நேற்று நான் பாத்தீங்கன்னா காலையில பாத்தீங்கன்னா சர்வம் வாக்கியம் சாவதாரணம் பவதி கிரியைவ பரிசமாப்பியதுன்னு ஒரு ஸ்லோகம். அது நான் பாத்தீங்கன்னா ஃப்ளோல பாத்தீங்கன்னா தப்பா பாத்தீங்கன்னா சாதாரணம் பவதி, சாதாரணம் பவதி. அது என்னது? சாவதாரணமா சாதாரணமா? எனக்கு புரிக்கல.
ஸ்புரிக்கல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபிமானம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? என்னை விட ஒரு சுவாமி இருந்தார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, தப்ப வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு நிரூபணம் பண்ணிக்கிட்டே இருப்பார். தெரியல அவ்வளவுதானே. இந்த புத்தியோட விருத்திக்கு இவ்வளவுதான் சாமர்த்தியம், மறந்து போச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சிம்பிளான விஷயம். ஆனா அங்க ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெரிஞ்சதுல அபிமானம், எனக்கு ரொம்ப தெரியும் அப்படின்னு. தெரியல அப்படின்னா வந்து பார்த்தோம், ஐயோ எனக்கு தெரியலையே அப்படின்னு துவண்டு போயிடும். இல்லைன்னா ஜஸ்டிஃபை பண்ணும் மோகத்தினால. இது யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் அதை பண்ணும். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தி விருத்தியோட எதோடையும் அதுக்கு என்ன இருக்காது, சம்பந்தமே இருக்காது. ஒரு லைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் இங்க வந்து வேதாந்தம் படிச்சாலும் இந்த லைட்டுக்கு ப்ராப்ளம் இல்லை. நான் ஏதாவது யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த லைட்டுக்கு ப்ராப்ளம் இல்லை. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு வந்தாலும் போனாலும், சாதுக்கள் வந்தாலும், கிரகஸ்தர்கள் வந்தாலும், நான் படுத்து தூங்குனாலும், நான் வந்து உட்கார்ந்து பாடம் படிச்சாலும், நான் ஜபம் பண்ணாலும், இந்த லைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சம்பந்தமும் இல்லாம எப்படி இருக்கு, பிரகாசிக்குது. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தியில இருக்கிற ஒரு கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, எதையுமே சம்பந்தம் இல்லாம வெறுமனே பிரகாசிக்கிறது மட்டும்தான் அதோட காரியமா இருக்கு. அப்ப ரெண்டு கான்சியஸ்னஸ் புரிஞ்சுக்கணும். இது எல்லா புத்தி விருத்திகளையும் இந்த பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு அறியாததுன்னு ஒண்ணு இல்லை. எந்த புத்தி விருத்தி உண்டானாலும் அதை அவர் பிரகாசிக்கிறார். அந்த பிரகாசிக்கிறத தான் நம்ம என்ன பண்றோம், அவர் வந்து பாத்தீங்கன்னா போகம் பண்றார் அப்படின்னு சொல்றோம். இந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்க்குது, இந்த தீபம் வந்து பாத்தீங்கன்னா சாட்சியா இருக்கு, நான் பண்ற எல்லா காரியத்தையும் அது சாட்சியா இருக்கு. அது சாட்சி உள்ள மண்ணாங்கட்டி. அதோட சுபாவம் என்னது, பிரகாசம். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஏத்தி வைக்கிறோம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்மள பாக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நித்திய சைத்தன்யமா இருக்கிற பகவான் சதா நம்மளை வந்து பாத்தீங்கன்னா புத்தியில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார், புத்தி சாட்சி. அதை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல அவர் எல்லாத்தையும் போகம் பண்றார் அப்படின்னு போக்தான்ற சப்தத்தினால சொல்லப்படுது. எப்படி அப்படின்னா, சர்வ விஷயாக சைத்தன்ய ஆத்மகிரஸ்தா இவ ஜாயமானாக. என்னோடதுன்னு அறியறது எல்லாத்தையும் அவரோடுதான் ஆக்குற மாதிரி நம்ம சம்சாரிகளா இருக்கிறவங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஏத்தி வைக்கிறோம். தியாயதி இவ லேலாயதி இவ அப்படின்னு ஒரு மந்திரம் பிரகதாரண்யத்தை சொல்லுது. இந்த சைத்தன்யம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களோட சேர்ந்துகிட்டு நிறைய காரியங்களை பண்ற மாதிரியே இருக்கான். மனசோட சேர்ந்து இருந்துகிட்டு தியானம் பண்ற மாதிரியே இருக்கான். ஆனா வாஸ்தவத்துல அது தியானமும் பண்ணல, அது எந்த ஒரு சேஷ்டைகளையும் பண்ணல, அதே மாதிரி எதையும் அனுபவிக்கவும் இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்கிறதுனால அப்படி தெரியுது. வாஸ்தவத்துல அது எதையுமே பண்றது இல்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம், போக்தா அப்படின்னு அவர் இடத்துல ஒரு கல்பிதமா ஏத்தி பார்க்கிறோம். போக்தான்றதுக்கு அர்த்தம் பிரகாசிக்கிறது தான் போக்தா. எல்லா தாட்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கிறதுனால, நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காஃபி சாப்பிட்றேன். இந்த காஃபி சாப்பிடும் போது நான் சாப்பிடுகின்றேன் அப்படின்றது புத்தி விருத்திக்கு தெரியுது. இது நல்ல காஃபின்னு தெரியுது. அதை யார் அறியறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்னாடி இருக்கிற பகவான் சைத்தன்யம் அதை பிரகாசிக்கிறார் பேசியாருங்க. அதனால பகவான் சாப்பிட்ட மாதிரியே தெரியுது, பகவான் சாப்பிடவே இல்லை, பிரகாசிக்கிறார். இதான் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். அதனால வந்து சதா காலமும் பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபோக்தா, அகர்த்தா அபோக்தா. பகவானோட ஒரிஜினல் சுரூபம் கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை. அதே நேரத்துல மாயையோடு சேர்ந்து இந்திரியங்களோடு சேர்ந்து பார்க்கும்போது எல்லாத்தையும் போகம் பண்ற மாதிரி தெரியுது. என்னுடைய சுரூபம் அந்த அபோக்தா தான் என்னுடைய சுரூபம், போகம் பண்ற மாதிரி தெரியுது. ஏன் சுவாமி இதை விசாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம போக்தாவா இருந்துகிட்டு மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். அதனால்தான் நான் வந்து உங்களை எல்லாத்துட்டையும் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, பாருங்க நம்முடைய சுரூபம் என்னது, பார்க்கிற சுரூபம், பிரகாச சுரூபம். வாஸ்தவத்துல நமக்கு போக்தா மாதிரி நம்ம தெரிஞ்சாலும் கூட நம்ம எதையுமே போகம் பண்றதில்ல. ஐடென்டிஃபை பண்ணாம பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா, பார்க்கிறவனா இருந்து பார்த்தோம் அப்படின்னா அதுல எந்த ஒரு தோஷமும் நமக்கு வரவே வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது முக்கியமானது போக்தா. போக்தாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெகதாதி ஜெகன்றது ஒரு முக்கியமானது.
இது எல்லா ரூபங்களையும் நம்ம என்ன பண்ண போறோம், நம்மள்ட்ட அப்ளை பண்ண போறோம். இல்ல அது முக்கியமானது நான் சொல்றேன், முக்கியமானதான் நம்ம இது பண்ணிட்டு போறோம். முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது, ஜெகதாதி ஜெகன்றது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜெகத்தெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி யார் சுவாமி இருந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆகிறோம். தூக்கத்துல வேக்கப் ஆகும்போது வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஜெகத் இல்லை. இந்த ஜெகத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் ஆளா யார் இருந்தா அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உண்டானது யாரு, நல்லா யோசிச்சு பாருங்க. தூக்கத்துல இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியல, நான் இருந்தேன் இருக்கு. அப்ப ஜெகத்துக்கு ஆதியா எதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, நான் வந்து பாத்தீங்கன்னா ஜெகத்துக்கு ஆதியா நான் இருந்தேன். ஜெகத்து உண்டாகிறதுக்கு முன்னாடி தூக்கத்திலையும் நான் இருந்தேன். வேக்கப் ஆகும் போது யார் இருந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிராணன் இருந்துச்சு. ஆனா நம்ம பிராணனையும் இந்த நானையும் கவுண்டிங்ல கொண்டு வரதில்லை. இந்த பியூர் கான்சியஸ்னஸ் நான், அதுக்கப்புறம் பிராணன், இந்த ரெண்டு உணர்வும் உயிரும் பேஸா இருக்கிறது. இந்த ரெண்ட கவுண்டிங்ல கொண்டு வரதில்லை. அப்புறம் மூணாவதா என்ன வந்துச்சு அப்படின்னா புத்தி வந்துச்சு. அப்ப புத்தி வேக்கப் ஆகும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவெல்லாம் உண்டாகுது. இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா புத்தி உண்டாகிறதுக்கு முன்னாடியே அதுக்கு பேஸா எது இருக்கு, இந்த சைத்தன்யமா இருக்கிற நானும், அதுக்கப்புறம் மாயையோடு சேர்ந்து இருக்கிற அந்த பிராணனும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா புத்தி வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுது. புத்தி வந்ததுக்கு பிறகுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அறியற சாமர்த்தியம், வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் அறியற சாமர்த்தியம் உண்டாகுது. அப்ப இந்த ஜெகதாதி ஜெக அப்படின்னு சொல்லும் போது எதை எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த ஜெகத்துக்கும் காரணம், ஆதி காரணமா எது இருக்கு அப்படின்னா, ஒண்ணு நான் இருக்கு, அது உண்டாகல. எது உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயையிலிருந்து உண்டானது இந்த பிராண தத்துவம். இதுதான் ஜெகத்தோட ஆதியில உண்டானது அப்படின்னு எடுக்கணும். ரெண்டு தத்துவம் இருக்கு. ஆனா ரெண்டு தத்துவத்துல உண்டான தத்துவம் எது அப்படின்னா இந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது முதல்ல உண்டானது, பிரதமஜன்னு பேரு. அதை புரிஞ்சுக்கணும். பிராண தத்துவம் நம்ம தேகத்துல இருக்கிற பிராணம். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாடத்துல இருந்து நம்ம எங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 148வது நாமத்துல இருந்து இன்னைக்கு பார்க்கணும். நேற்று 147வது வரைக்கும் பார்த்துருக்கோம். 148வது நாமம் வந்து பாத்தீங்கன்னா ஜேதா அப்படின்னு இருக்கு. ஜேதா அப்படின்னா என்ன சுவாமி அப்படின்னா, ஜெயித்தவர்னு அர்த்தம், எல்லாத்தையும் ஜெயிச்சவர். ஜேதான்றது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி நாமம் விஜயகன்றது பகவான் சொல்லியிருக்கார். பகவானுக்கு விஜயக அப்படின்னா என்ன அர்த்தம், பிரசன்ட்ல இருக்கிறது. அவர் எல்லாத்தையும் ஜெயிக்கின்றவரா இருக்கார், ஜெயம் பண்றவரா இருக்கார். எந்த ரூபத்துல, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அவர்தான் எல்லாத்தையும் ஜெயிக்கின்றார். பிராண ரூபத்திலிருந்து இந்த உலகத்துல யாரோட வெற்றிகள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராணனா இருந்து அவர் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கார். ஜேதா அப்படின்னா இதுவரைக்கும் இந்த உலகத்துல யாரெல்லாம் எதையெல்லாம் ஜெயித்தார்களோ அந்த ரூபமும் வந்து பாத்தீங்கன்னா பிராண ரூபத்துல இருந்து தான் ஜெயிக்கப்பட்டது. அப்ப எல்லாம் ஜெயிக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா பிராண ரூபத்துல இருந்து ஜெயிச்சிருக்கார். அதனால ஜேதான்னு பேர். ஆச்சாரி சொல்றார், யதோ ஜெயதி அதிஷேதே சர்வபூதானி ஸ்வபாவத்தோ அதோ ஜேதா. பகவான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னா, யதோ ஜெயதி அதிஷேதே, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் இல்லாத வெற்றி, 100% வெற்றி அடைகிறார். அதுக்கு எந்த விஷயத்துல அப்படின்னா, சர்வபூதானி எல்லா ஜீவராசிகளையும் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கொள்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுபாவத்தினால் அவர் ஜெயிக்கின்றார். சுபாவத்தினால, தன்னுடைய சுபாவம், பகவானோட சுபாவம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அவரோட சுபாவம் பிரகாசம், அவேர்னஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர்தான் எல்லாத்தையும் ஜெயிக்கிறார். அறிவா இருந்துகிட்டு, உணர்வா இருந்துகிட்டு, உயிரா இருந்துகிட்டு அவர்தான் எல்லா ஜீவராசிகளையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார். அந்த காரணத்தினால பகவானுக்கு பேரு ஜேத்தான்னு பேர். அது அப்புறம் விஸ்வயோனிகி. விஸ்வயோனினா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா, விஸ்வத்துக்கு யோனியாக இருப்பவர். விஸ்வயோனி இந்த மொத்த ஜெகத்துக்கும் கிரியேஷனுக்கும் எங்க இருந்து வந்துச்சு சுவாமி அப்படின்னு கேட்டா, அந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்திலிருந்து வெளிப்பட்டது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிரண்ய கர்ப்பருக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிரண்ய கர்ப்பருக்கு பேரு விஸ்வயோனிகி அப்படின்னு பேரு. இந்த விஸ்வயோனின்றதுக்கு ஆச்சாரியர் பாஷ்யம் பண்றார், விஸ்வம் யோனிர் யஸ்ய.
எவருக்கு இந்த விஸ்வமே யோனியாக இருக்கிறதோ, வேற ஒரு அர்த்தம் பண்ற ஆச்சாரியார். நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பிரத்யக்ஷமா தெரியல அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன போவோம், பிரமாணத்துல அனுமான பிரமாணம் போவோம். எனக்கு எதெல்லாம் பிரத்யக்ஷமா பார்க்க முடியலையோ அதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், ஒரு சின்ன ஹிண்ட்டை வச்சுக்கிட்டு அனுமானம் பண்றோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்து ஒண்ணு இருக்கு, ஸ்தூலம். இப்ப நம்ம பாக்குறோமே ஜெகத்து, மொத்த விஸ்வம் பிரபஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் அறியப்படுறதா இந்திரியங்களுக்கு விஷயமா இருக்கோ அதெல்லாம் ஸ்தூல பிரபஞ்சம். அப்ப ஸ்தூல பிரபஞ்சம் இருக்கு அப்படின்னாவே இதுக்கு காரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூக்ஷ்மம் இருக்கணும், இதுக்கு காரணமா ஒரு காரண தத்துவம் இருக்கணும் அப்படின்னு காரியத்தை பார்த்து காரணம் அனுமானிக்கப்படுகின்றது. ஒரு பையனை பார்க்கிறேன், பையனை பார்த்தோன்னே இவனா அவங்க அப்பா மாதிரியே இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா பையன் எப்படி இருப்பான், அப்பா மாதிரியே இருக்கான், பார்த்தா தெரியுது. அப்போ ஒரு ஆளை பார்த்து ஒரு காரியத்தை பார்த்து காரணத்தை அனுமானம் பண்றோம். இந்த ஜெகத்தை வந்து பாத்தீங்கன்னா விஸ்வம்ன்றது இந்த ஜெகத்து, இந்த விஸ்வத்தை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இந்த காரியமா இருக்கிற இந்த விஸ்வத்தை வச்சுக்கிட்டு நம்ம யார அனுமானம் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விஸ்வத்துக்கு ஆதாரமா காரணமா இருக்கின்ற அந்த பரமாத்மாவை அறிகின்றோம். ஆச்சாரியர் சொல்ற விற்பத்தி என்ன அப்படின்னா விஸ்வம் யோனிர் யஸ்ய, எவரை அறிவதற்கு இந்த விஸ்வம் உபயோகமா இருக்கோ, யோனின்றதுக்கு அர்த்தம் வேத்திய காரணம் அப்படின்னு எடுத்துக்கணும். எவரை அறிவதற்கு இந்த விஸ்வமே காரணமாக இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கோ அவருக்கு பேர் விஸ்வயோனிகின்னு பேர். இந்த விஸ்வத்தை வச்சுதான் இறைவன் இருக்கார் அப்படின்னு அனுமானம் பண்றோம். ஏத்திஸ்ட் எல்லாம் சொல்றான் கடவுள் இல்லை அப்படின்னு. என்ன முட்டாள்தனமா இருக்கு, நீ இருக்கியாமா இருக்கேன், உங்க அப்பா இருக்கிறமா இருக்கக்கூடாது, கண்டிப்பா அப்பா அம்மா இருக்கணும், சிம்பிள், இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப உன்னை பார்த்து உங்களோட அப்பா அம்மா இருக்காங்கன்னு நம்ம எப்படி அனுமானம் பண்றோமோ அதே மாதிரி இந்த ஜெகத்தை பார்த்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அப்ப இந்த விஸ்வத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கிட்டு இந்த விஸ்வத்துக்கு காரணமா இருக்கிறவ நம்ம அறியறோம். அதனால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வயோனிகி அப்படின்னு பேரு. விஸ்வத்தை கொண்டு அறியக்கூடியவரா இருக்கிறதுனால பகவானுக்கு விஸ்வயோனிகி அப்படின்னு பேர். இதை சப்தம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மசூத்திரத்துல வந்து சாஸ்திர யோனித்துவாத் அப்படின்னு ஒரு சூத்திரமே இருக்கு. சாஸ்திர யோனித்துவாத் அப்படின்னு 3வது சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல 3வது சூத்திரம் சாஸ்திர யோனித்துவாத் அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல இதே மீனிங் வந்து சங்கரர் அங்க சொல்லுவார், சாஸ்திரம் எஸ்ய யோனிகி அப்படின்னு. சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா எவரை அறிவதற்கு காரணமாக இருக்கின்றதோ அவருக்கு பேர் சாஸ்திர யோனிகி அப்படின்னு பேர். பகவானுக்கு பேர். நம்ம பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்றோம், சாஸ்திரத்தை படிக்கிறோமா. அதனால சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா, ஒரு யோனியா, ஒரு துவாரமா பயன்படுது அவர் அறியறதுக்கு. அதனால சாஸ்திர யோனின்னு பகவானுக்கு பேர், சுத்த பிரம்மத்துக்கு. அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்றோம், இந்த ஜெகத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், சிருஷ்டி ஸ்திதி லயம் இந்த 3 நடக்குது. இந்த 3த்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த 3த்தையும் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருக்கணும், அவர்தான் பகவான் அப்படின்னு கண்ணுக்கு தெரியாத பகவான அனுமான பிரமாணத்தை வச்சுக்கிட்டு சித்தம் பண்றோம், லாஜிக் வச்சுக்கிட்டு. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வயோனிகி அப்படின்னு பேர். ஆச்சாரியர் சொன்னதுக்கு பிறகு விஸ்வம் யோனிர் யஸ்ய, விஸ்வமே யோனியா எவருக்கு இருக்கிறதோ அவருக்கு பேர் விஸ்வயோனின்னு ஒரு விற்பத்தி. அது மட்டும் இல்லாம 2வது சொல்றார் விஸ்வஸ்ச அசௌ யோனிஸ்ச, இது விஸ்வயோனி. பகவானே வந்து பாத்தீங்கன்னா விஸ்வமாவும் இருக்கார், எல்லாத்துக்கும் யோனியா காரணமாவும் இருக்கார். அதனால அவருக்கு பேர் விஸ்வயோனி அப்படின்னு பேர். பகவான் தான் விஸ்வமா இருக்கார், பகவான் தான் எல்லாத்துக்கும் காரணமாவும் இருக்கார். அதனால பகவானுக்கு பேர் விஸ்வயோனின்னு 2வது விற்பத்தியும் சொல்லிட்டார். இதுக்கு வந்து கீதால வந்து பாத்தீங்கன்னா 9:17 வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்தை ரெஃபரன்ஸ் போட்டுங்க. 9வது அத்தியாயத்துல 17வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இத பத்தி இருக்கு. பிதாகமஸ்ய ஜகதஹ மாதா தாதா பிதாமஹ வேத்யம் பவித்ரமோங்காரஹ ருக்ஸாமயஜுரேவச. 9:17 சொல்ற இந்த ஜகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிதாகமஸ்ய ஜகதக, நான் தான்ப்பா அப்பா. நான் சொன்னேன்ல, எனக்கு இப்ப ரொம்ப
பூத்தநாராயணரை பார்க்கும்போது சின்ன வயசுல இருந்ததெல்லாம் இப்ப போயிடுச்சுன்னு சொன்னல. இப்பெல்லாம் ஃப்ரெண்டாலாம் பாக்குறது இல்லை, மித்திரபாவெல்லாம் போயிடுச்சு இப்பெல்லாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது ஒரு அப்பா ஸ்தானத்துலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா பாக்குறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப என்னை கேர் பண்ற மாதிரி இருக்கு. அப்பா வந்து பாத்தீங்கன்னா எப்படி பையனை வந்து பாத்தீங்கன்னா கேர் பண்ணுவாரோ, அன்போட நமக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் பண்ணுவாரோ, அது மாதிரி பகவான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாம் பண்றாரு அப்படின்னு நான் பாவிக்கிறேன். எப்ப பாவம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டா இருந்தவர் அப்பாவை மாறிட்டார். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி மாறிச்சுன்னு தெரியல. முன்னாடி காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு கொடுத்து நல்லா கட்டி பிடிச்சி சண்டை போட்டு அது மாதிரில இருந்த பாவம் எப்படி மாறி போச்சுன்னு தெரியல. இப்பதான் யோசிக்கிறேன், நம்ம இப்ப முன்னாடி அப்படி யோசிச்சேன், இப்பெல்லாம் யோசிக்கவே இல்லையே அப்படி. அப்ப துர்க்கை அம்மனை பார்த்தாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா மாதிரியே இருக்கும். அம்மாவோட முந்தானியை பிடிச்சிக்கிட்டே அப்படியே போனோம் அப்படின்னா எவ்வளவு சுகமா இருக்கும்ல. சின்ன குழந்தையா இருக்கும்போது எல்லாம் விட்டு போச்சு, இந்த வயசானோன்னு எல்லாம் போச்சு. அம்மாவோட முந்திக்கு எவ்வளவு மரியாதை இருக்குன்னு, எவ்வளவு ஆனந்தம், அது சேஃபா இருக்கும். அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு போனா ஒரு விரல அப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்படி நீட்டிப்பாரு. 5 வயசு 6 வயசு ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போது 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் அப்பாவோட கையை பிடிச்சிட்டு பஜாருக்குள்ளார போறோம்னு வச்சுங்களேன், என்ன சேஃபா ஃபீல் பண்ணுவோம்ல நம்ம. ஏதோ நம்ம வந்து எல்லாத்தையும் அடைஞ்ச ராஜா மாதிரி அப்பா கையை பிடிச்சிட்டு போகும்போது ஒரு ஃபீலிங் இருக்கும் பாருங்க. அம்மாவோட முந்திய பிடிச்சிட்டு போறது, அப்பாவோட கையை விரலை பிடிச்சிக்கிட்டு போறது, எவ்வளவு ஆனந்தம் அது. இப்ப வந்து நான் பகவானை பார்க்கும்போது எப்படி பாக்குறேன் அப்படின்னா அப்பாவா பார்க்க சொல்றாரு. பிதாகமஸ்ய ஜகத்தக, இந்த ஜகத்துக்கு நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பிதாவா இருக்கேன். கூடவே என்னவா இருக்கார், மாதா, நான் தான் அம்மாவா இருக்கேன். அதே மாதிரி தாத்தா, நான் தான் தாங்கிறவனா இருக்கேன். பிதாகமஸ்ய, தாத்தாவா நான் தான் இருக்கேன். அப்ப அவர் தான் தாத்தாவா இருக்கார், அவர் தான் அப்பாவா இருக்கார், அவர் தான் அம்மாவா இருக்கார், நம்மளை தாங்கிறவரா பகவான் தான் இருக்காருன்னு 10:7 சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது 9:17, 10:8 ஒண்ணு இருக்கு. 10:8 வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார் 10:8, அகம் சர்வஸ்ய பிரபவஹ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாஹ. 10:8 வந்து சொல்றாரு, அகம் சர்வஸ்ய பிரபவஹ, நான் தான்ப்பா எல்லாத்துக்கும் உற்பத்தி காரணமா இருக்கேன். என்கிட்ட இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் உற்பத்தி ஆச்சு. மத்த சர்வம் பிரவர்த்ததே, என்னிடமிருந்தே இது எல்லாம் உண்டாயிற்று. நான் தான் பிரபவ காரணமா, உற்பத்தி காரணமா நான் தான் இருக்கின்றேன் அப்படின்னு 10:8 சொல்றேன். இந்த 9லயே வந்து பாத்தீங்கன்னா 17 சொன்னோம்ல, 18 கூட வந்து பாத்தீங்கன்னா அதேதான். ஆச்சாரியார் 18 எழுதிங்க, 9, 18 எல்லாத்தையும் சேர்ந்தே சொல்றாரு. அங்க 9:18 சொல்றாரு, கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுகிருத்து பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்யயம். ஆச்சாரியார் சொல்றாரு, இது எல்லாம் இந்த ஜெகத்தோட ஸ்திதி, சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாமே நான் தான். இந்த ஜெகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பீஜமா நான் தான் இருக்கேன். இந்த ஜெகத்துக்கு பீஜம் நான் தான்ப்பா பீஜமா இருக்கேன், ஆதி காரணமா இருக்கேன். ஒரு மரம் வருதுன்னா ஆதி காரணம் பீஜம் தானே. அதே மாதிரி இந்த ஜெகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்துக்கு காரணமா இருக்கிறது பகவான். அதனால அவருக்கு பேரு ஆமா 14:3. அது ஒண்ணு 14:3 ஏற்கனவே சித்ராமானிக்கு சொன்னாங்கல்ல, அதையும் நம்ம மறந்துட்டோம் பாருங்க. அன்னைக்கு 14:3 ஒரு ஸ்லோகம் இருக்குல்ல, 14:3 வந்து பாத்தீங்கன்னா மமயோனிர் மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யகம் சம்பவ சர்வபூதானாம் ததோ பவதி பாரத அப்படின்னு இருக்கு. என்னோட யோனி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மகத் பிரம்ம, இந்த ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதான் கர்ப்பம்னு பேரு. அந்த கர்ப்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பீஜ பிரதக, நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பீஜத்தை வந்து பாத்தீங்கன்னா போடுறேன். மமயோனிர் மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யகம், அந்த கர்ப்பமா நான் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்க. சம்பவ சர்வபூதானாம் ததோ பவதி பாரத, அதுல இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜெகத்தும் உற்பத்தி ஆயிற்று அப்படின்னு 14:3 வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கணும். ஆயிடுச்சா? அப்ப மனசுல புரிஞ்சுக்கணும், பகவான் எல்லாத்துக்கும் ஆதி காரணமா இருக்கிறதுனால ஜெகத் விஸ்வயோனிகி அப்படின்னு பேர். அப்புறம் புனர்வசுனா என்ன சுவாமி? புனர்வசுனா என்ன? ஆமா, அதையும் எடுத்துக்கலாம். ஆமா, ஏதத் யோனினி பூத்தானி நம்ம படிச்சு மறந்துட்டோம் பாத்தீங்களா, எல்லாமே ஸ்புரணமாக 7:7 இருக்கு. ஆமா, ஏதத் யோனினி பூத்தானி சர்வாணி உபதாரய அகம் கிருத்ஸ்னஸ்ய ஜகதக பிரபவ பிரளயஸ்ததா. அதுவும் கரெக்டான ஸ்லோகம். 7:7 எடுத்துங்க. 7:6
7 6 எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் வந்து ஆச்சாரியர் சொல்றாரு புனர்வசுகு. சரி, இந்த ஜெகத்தை படைச்சிட்டாரு, பகவான் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருந்தார், அப்படியே விட்டுட்டு போயிட்டாரா சுவாமி தெருவில் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல சாமி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, பிரிவதும் இல்லை, நம்ம கூடயே இருக்கார். எப்படி இருக்கார் சுவாமி அப்படின்னா புனர்வசுகு. 150வது நாமம் வந்து பார்த்தீங்கன்னா புனர்வசுகு. புனர்வசுகுனா என்ன அப்படின்னா வச 2 தாத்து இருக்கு. வச ஆச்சாதனே வச நிவாசே அப்படின்னு 2 தாத்து இருக்கு. இந்த இடத்துல வந்து வச நிவாசே அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அதை எடுத்துக்கணும். வாசம் பண்றார். புனர்வாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப வாசம் பண்றார். எங்க வாசம் பண்றார் அப்படின்னா எல்லாத்தோட தேகத்திலையும் வாசம் பண்றார். தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிஷத்து. பகவான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு 7வது மாசம் என்ன பண்றார்? இந்த கர்ப்பத்துக்குள்ளார பீஜமா அவர் தான் உள்ள நுழையிறார். கர்ப்பத்துக்குள்ளார இருக்கிறது யாரு? நேற்று ஒரு அம்மா பிரசாதம் கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு கர்ப்பிணி ஸ்திரீ வந்துட்டாங்க. போய் சுத்திட்டு வாமா அப்படின்னு நான் டக்குன்னு வாயில வந்து சுத்திட்டு வா, கோயில சுத்திட்டு வந்தாதான் பிரசாதம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சாமி சாமி அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் அந்த இடத்து கர்ப்பஸ்திரி நல்ல வயிறு பெருசா ஐயோ வந்து ஐயோ சாரி சாமி சாரி சாமி, நீதானே சாமி இருக்க உள்ள, சாமி தானே இருக்காரு உள்ள. பீஜமா போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கருவா இருக்கிறவர் யாரு? பகவான் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பஸ்திரிகளோட கர்ப்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் இருக்கார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயோ தப்பா சொல்லிட்டோமே, கர்ப்பஸ்திரிகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றது இல்லை, என்னன்னா பகவான் தான் இருக்கார் கர்ப்பமா. அப்போ 7வது மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாரு பிரவேசம் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கர்ப்பத்திலையும் பீஜமா அவர் தான் இருக்கார் பிராண ரூபத்துல. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஜேஷ்ட சிரேஷ்டனா அவர் உள்ள வந்துட்டார், ஜேஷ்டனா உள்ள வந்துட்டார். வீரியத்திலையும் சுக்ல சோனிதத்திலையும் பிராணசக்தியா அவர் தான் உள்ளுக்குள்ளார கர்ப்பத்துக்குள்ளார வந்துட்டார். ஆனா வெறும் உருளைக்கிழங்கா இருக்கு பாடி. 7வது மாசத்துல என்ன ஆகுது? எல்லாம் ஃபிட்டா கரெக்டா குரோத் ஆனதுக்கு பிறகு இந்த ஹிருதயத்துக்குள்ளார அவர் என்ன பண்றார்? ஜீவனா பிரவேசிக்கிறார். கான்சியஸ்னஸ் உள்ள ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரவேசம் நடந்துருது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளோட இதுலயும் என்ன பண்றார்? அவர் கான்சியஸ்னஸா திரும்ப திரும்ப உள்ள நுழையிறார். 7வது மாசம் உள்ள நுழைஞ்ச மாத்திரத்துல இந்த முந்தின ஜென்மத்துல என்னெல்லாம் அனுபவிச்சுமோ எல்லாம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு, தெரிய ஆரம்பிச்சிருக்கு. புத்தி மனசு இந்திரியம் எல்லாம் வேக்கப் ஆயிடுது. கரண்ட் கனெக்ஷன் கிடைச்ச மாத்திரத்துல எல்லாம் வேக்கப் ஆயிடுது. அறிவு வந்துடுது அதுக்கு. அப்ப உள்ள அறிவா யாரு பிரவேசம் பண்ணினா பகவான் தான் பிரவேசம் பண்றார். எப்போ? ஒவ்வொரு ஜென்மத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள புகுந்து ஜீவனா உள்ள புகுந்து பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கிறவரா உள்ள புகுறார், சாட்சியா உள்ள பிரவேசம் பண்றார். புனர்வசுகு அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேகத்திலும் க்ஷேத்திரஞனாக சாட்சியாக பகவான் வாசம் பண்றார். நல்லா புரிஞ்சுங்க. திரும்ப திரும்ப நான் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது, திரும்ப திரும்ப சொல்றது என்ன அப்படின்னா கனவுல கூட வந்து நீங்க வேக்கப் ஆகும்போது கூட என்னோட வாக்கு உங்களுக்கு வரணும். நான் இல்லை, உள்ள பகவான் இருக்கார். நான் இல்லை, உள்ள பகவான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கார். தேகத்தை பார்க்கிறார், மனசை பார்க்கிறார். யாரு? நான் பார்க்கிறேனா இல்ல பகவான் பார்க்கிறாரா? பகவான் பார்க்கிறார். பகவான் பார்க்கிறார். நான் தான் பகவான். பகவான் யாரு? சுத்த சைத்தன்யமா சாட்சியா இருக்கார். அது நமக்கு தோணிக்கிட்டே இருக்கணும். ஆச்சாரியர் சொல்றார் புனக புனக சரீரேஷு வசதி. திரும்ப திரும்ப எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் திரும்ப திரும்ப ஒவ்வொரு தேகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திரஜனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா உள்ள பிரவேசம் பண்ணி ஜீவனா வந்து பாத்தீங்கன்னா அவர்தான் க்ஷேத்திரஜ ரூபேன எப்படி வாசம் பண்றார் அப்படின்னா க்ஷேத்திரத்தை அறிகின்றவரா, இந்த தேகத்தை அறிகின்றவரா. யார் அறிகிற சுவாமி? நான் தானே சுவாமி பாக்குறேன். என் தேகம் இன்னைக்கு வந்து பரவாயில்ல, நேற்று மோசமா இருந்துச்சு, இன்னைக்கு நல்லா இருக்கு, நான் தானே அறிகிறேன். என் சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, இப்ப கண்ணு நல்லா தெரியுது, நேற்று தெரியலையே, இன்னைக்கு நல்லா தெரியுத கண்ணு, நான் தான் அறிகிறேன். மனசு நல்லா இருக்கு, அறிகிறேன். அப்ப இந்த தேகத்தை எல்லாத்தையும் அறியறது நான் தானே சுவாமி. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? க்ஷேத்திரஜனா பகவானா இருக்காருன்னு பாரு அப்படின்னா இந்த நான்ற ரூபத்துல பகவான் தாங்க உள்ள புகுந்து இருக்காரு. ரொம்ப முன்னாடி புகுந்தாரா? அதனால நம்ம மறந்துட்டோம். எப்ப புகுந்தாரு உள்ள? 7வது மாசம் அம்மாவோட வயிற்றுலயே வந்து பாத்தீங்கன்னா புகுந்துட்டார். ஓல்டு பர்சன், ரொம்ப பழசு. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்? நானே விட்டுட்டு மற்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உள்ள பகவான் நானா இருந்துகிட்டு எல்லாத்தையும் அறிகிறார். அப்ப நான் இந்த தேகத்து மேல இருக்கிற அபிமானம் இருக்கு பாத்தீங்களா, பொய்யான அபிமானம். இதுதான் பொய்யானதுதான் ஜீவ அபிமானம்.
அப்ப அதை மாத்திக்கணும். உள்ள இருந்து பார்த்துட்டு இருக்கிறது அறிவா பகவான் தான் இருக்கார். புனர் வசுகு சொல்லியாச்சு. இதுல எத்தனை நாமம் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்லோகத்துல 10 நாமங்கள் இருக்கு. நாமத்துக்கு வந்துரும். ஓம் பிராஜிஷ்ணவே நமஹ, ஓம் போஜனாய நமஹ, ஓம் போக்தாய நமஹ, ஓம் சகிஷ்ணவே நமஹ, ஓம் ஜெகதாதிஜாய நமஹ, ஓம் அனகாய நமஹ, ஓம் விஜயாய நமஹ, ஓம் ஜேத்ரே நமஹ, ஓம் விஸ்வயோனயே நமஹ, ஓம் புனர்வசவே நமஹ. அடுத்த ஸ்லோகம் 17வது ஸ்லோகம் வந்துருது. உபேந்திரோ வாமன பிராம்சுஹு அமோக சுச்சிரூர்ஜிதஹ, அமோக சுச்சிரூர்ஜிதஹ, அதீந்திர சங்கிரக சர்கோ திருதாத்மா நியமோ யமஹ. உபேந்திரோ வாமன பிராம்சுஹு அமோக சுச்சிரூர்ஜிதஹ, சுச்சிரூர்ஜிதஹ, அதீந்திர சங்கிரக சர்கோ திருதாத்மா நியமோ யமஹ. ஆச்சாரியர் பாத்தீங்க அப்படின்னா இதுல 12 நாமங்கள் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. 12 நாமங்கள் என்னென்னு பார்ப்போம். உபேந்திரக, உபேந்திரக அப்படின்றதுக்கு அர்த்தம் டைரக்டா பாத்தீங்கன்னா இந்திரனோட தம்பி, இந்திரனோட தம்பியா இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். இந்திரனோட தம்பிக்கு பேரு உபேந்திரகன்னு பேரு, பகவானுக்கு ஒரு பேர். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வாமனக அப்படின்னா வாமன அவதாரம் எடுத்தவர். குல்லம், வாமனன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா 3 அடியில இருக்கிறவர், குள்ளமா இருக்கிறவருக்கு பேர் வாமனகான்னு பேர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிராம்சுகு அப்படின்றதுக்கு அர்த்தம் அவரே 3 அடியில இருந்தவர், சின்ன குள்ள ரூபமா இருந்தவர். வரம் கேட்கும் போது மகாபலிட்ட பாத்தீங்கன்னா உலகத்துக்கும் வானுக்கும் பூமிக்கும் பெரிய உருவமா வளர்ந்தவர் அப்படின்னு. அப்ப குள்ளமா இருக்கும் போது வாமனர், அதே பெருசான காரணத்தினால அவருக்கு பேர் பிராம்சுகு அப்படின்னு பேர். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பிராம்சுகு அமோகா, பகவானோட எந்த காரியமும் பாத்தீங்கன்னா வீணாவதில்லை. அவர் பண்ற எந்த காரியமும், ஏன் இந்த ஜெகத்தை இப்படி படைச்சிருக்காரு, நான்சென்ஸ் ஃபெலோ, இது மாதிரிலாம் படைச்சிட்டு நம்மளை ஹிம்சை பண்ணிட்டு தேவையில்லாம அவருக்கு விளையாடணும்னா யாரையாவது வச்சு விளையாட வேண்டியதுன்னு, நம்மளை வச்சா விளையாடுறது அப்படின்னு நம்மளாம் கேள்வி கேட்போம்ல. அது வாஸ்தவத்துல பகவானோட ஒரு சின்ன காரியம் கூட அப்போ இதெல்லாம் மனசை சமாதானப்படுத்துறது. நல்லா புரிஞ்சுக்க, நமக்கு தெரியவே தெரியல இந்த லோக்கத்துல பாத்தீங்கன்னா கலெக்டிவ் கர்மா, சமஷ்டி கர்மா நம்ம சொல்றோம்ல, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு மட்டும் இல்ல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மொத்த யூனிவர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிரியா நடந்துகிட்டு இருக்கு, ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. அதனால நமக்கு எது நடக்குதோ இது எல்லாம் நமக்கு எதேச்சியா நடக்குது, அன்வான்டா நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த கர்மா தியரியில எல்லாம் பர்ஃபெக்ட். எது நடந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பகவான் பண்ற எந்த காரியமும் வீணான காரியம் இல்லை. நீங்களோ நானோ தான் எதையாவது நியூசென்ஸா நான்சென்ஸா பண்ணிக்கிட்டு இருப்போம். சர்வஜரா சர்வசக்திமானா இருக்கிறவர் பகவான். அப்ப சர்வஜரா சர்வசக்திமானா இருக்கக்கூடியவர் நித்திய திருப்தர், நித்திய திருப்தியோட இருக்கார். அப்படி இருக்கிறவர் பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்தை விளையாட்டுக்காகலாம் பண்ணல. விளையாட்டுக்காக பண்ணாதான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம், எப்படியாவது விளையாடலாம் அப்படின்னு தோணும். பகவான் பாத்தீங்கன்னா ஆத்ம காமசிய காஸ்பிருகா, அவருக்கு பாத்தீங்கன்னா பூரணத்தை அடைந்தவர், பூரணமா இருக்கிறவர். அப்ப அவர் விளையாட்டுக்காகலாம் இந்த ஜெகத்தை பாத்தீங்கன்னா விளையாடலை, நம்மளெல்லாம் வச்சு விளையாடலை பகவான். அப்போ அவர் பண்ற ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடியும் பர்பஸா அவர் பண்றார். எதுவுமே வீணா போகிறது இல்லை. நமக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்தாலும் கூட நான் என்ன நினைங்க, பகவான் பாத்தீங்கன்னா என்ன கல்டிவேட் பண்றார், செதுக்கிறாருன்னு நினைச்சுங்க. யார் மூலமாவது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு நடக்கும். அது பாத்தீங்கன்னா என்ன எடுக்கணும், இப்ப என் மூலமா பாத்தீங்கன்னா பார்வதி அம்மா நான் திட்டேன், பார்வதி அம்மா என்ன எடுக்கணும், சாமி மூலமா என்ன பகவான் என்ன பண்றார் அப்படின்னா கல்டிவேட் பண்றார், செதுக்கிறார்னு எடுக்கணும். சாவித்திரி அம்மாவை பிடிச்சி நல்லா திட்டி விட்டேன், யாரும் எல்லாம் சிக்குவாங்க. அப்ப நான் என்ன நினைப்பேன்னு கேட்டீங்கன்னா என் வாயிலிருந்து பாத்தீங்கன்னா யாரையோ எதையோ ஒன்று பண்றதுக்காக பகவான் ஏதோ பண்றார் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறது. எனக்கு கில்ட்டிலாம் ஒன்றும் இருக்கிறது இல்லை. ஆனா எதிர்க்க இருக்கவங்களுக்கு அந்த பக்குவம் வரணும் இல்லை. என்ன பண்ணணும், பகவான் பாத்தீங்க அப்படின்னா பகவான்
உளியா இருந்துக்கிட்டு எதையோ நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேட் பண்றார். அவர் பண்றது ஒண்ணுமே தப்பா போகாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், மனசுல புரிஞ்சுக்கணும். நாங்க இப்ப பாக்குறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமயத்துல பிரசன்ட்ல நடக்கிற காரியங்கள்லாம் ஏன் இவ்வளவு குழப்பம் நடக்குது, ஏன் இவ்வளவு குழப்பம் நடக்குது அப்படின்னு பார்ப்போம் பிரசன்ட்ல. அதே ஒரு வருஷம் கழிச்சு, 6 மாசம் கழிச்சு, 3 மாசம் கழிச்சு தான் தெரியும், ஆஹா சூப்பரா நடந்திருக்கே, இதுக்காகத்தான் இப்படி நடந்துச்சு போல இருக்கு அப்படின்னு நமக்கு புரியும். அப்ப நடக்கிறது காரியத்துல அந்த பிரசன்ட்ல நமக்கு தெரியற அறிவு வந்து உண்மையான அறிவு இல்லை. அப்ப என்ன பண்ணணும், எது நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ நம்ம பார்வையில நல்லது கெட்டதுன்னு நினைக்கிறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம் இல்ல. ஒரு பக்தனோட பார்வையில இருந்து பார்த்தோம்னா பகவான் நம்மளை கல்டிவேட் பண்றார், செதுக்கிறார், ஒரு சிற்பமா ஆக்குறார். ஒரு ஞானத்தை கொடுக்கறதுக்காக எதெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் நம்மள்ட்ட நீக்கிறார் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். சரியா? அப்ப அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அமோகா அப்படின்னு பேரு, தேவையில்லாத காரியம் செய்யாதவர். அப்ப என்ன அர்த்தம், ரொம்ப வீணா போகாத காரியத்தை பண்ணாதவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது சுச்சிகி. சுச்சிகினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்தப்படுத்துகின்றவர், பாவனம் பண்றவர், சுத்தமாக்குறவர்ல மிகப்பெரிய சுத்தமாக்குறவர். இப்ப உட்கார்ந்து நம்ம பாடம் படிக்கிறோமே, நமக்கு தெரியாது என்னன்னு கேட்டீங்கன்னா ரீப்ளேஸ் நடந்துகிட்டு இருக்கு இந்த சித்தத்துல. நான் 1 மணி நேரம் சொல்லக்கூடிய அந்த சப்தங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த சப்தங்கள் எல்லாம் உங்க காது வழியா போய் மனசு வழியா போகும்போதே என்ன பண்ணும், ஆசிட் மாதிரி இது. அங்க இந்த காது வழியா போகும்போதே அந்த ஏரியால இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டே போகும், கிளீன் பண்ணிக்கிட்டே மனசுக்குள்ளார போகும், மனசுல இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டே புத்திக்கு போகும், புத்தியில இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டே போய் எங்க போய் ஸ்டோர் ஆகும், சித்தத்துல போய் ஸ்டோர் ஆகும். அங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டவன் கடையவெல்லாம் உட்கார்ந்துருப்பான், அநேக ஜென்மங்கள்ல பண்ண நிறைய அசாஸ்திரிய விருத்திகள்லாம் அங்க இருக்கும். இது உள்ள போய் வந்து பாத்தீங்கன்னா ஆசிட் ஆச்சு, அது எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட நாமம், அவரோட ரூபம், அவரோட சிந்தனை, அவரோட பூஜை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளை சுத்தப்படுத்தக்கூடியது. அவர் வந்து பாத்தீங்கன்னா சுத்தப்படுத்துறவரா இருக்கார். ஊர்ஜிதா. எப்படி சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊர்ஜிதகன்னா ரொம்ப பவர்ஃபுல்ங்க, ரொம்ப பவர்ஃபுல். ஒரு ஆசிட் இருக்கு, போட்ட மாத்திரத்தை மூக்குலலாம் ஏறிடுச்சு. ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் கிளீன் பண்ணுறதுக்காக ஃப்ளோர் எல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு போட்டேன். இன்னொரு ஆசிட் வாங்கினேன், ஒன்றும் வீரியம் இல்லை சாமி. போட்டால் அது பாட்டுக்கு வேலையே செய்ய மாட்டேங்குது, போட்டு தேய்ச்சாலும் பேருக்கு தான் ஆசிட். பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, மொத்த ஜகத்தையும் நிர்மூலம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் பகவான்கிட்ட இருக்கு. ஊர்ஜிதக அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறவர். அதீந்திரகன என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்திரனை கடந்தவர். இதுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம். இந்திரனை கடந்து இருப்பவர். இந்திரன் இருக்கான்ல தேவராஜன், இந்திரனை காட்டிலும் கடந்து இருப்பவர். அது அப்புறம் சங்கிரக அப்படின்னா என்ன அர்த்தம், சம்ஹார காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தன்னுள் அடக்கி கொள்பவர், லயம் செய்பவர். பிராண ரூபமா இருந்துகிட்டு எங்க போய் நம்ம லயம் ஆகிறோம், ஹான்னு ஒரு கொட்டாயை விட்டோம்னா போதும். இது பாருங்களேன், கொட்டாயை விட்டீங்கன்னா, நான் ஒருத்தர் கொட்டாய் விட்டுனா எல்லாம் கொட்டாய் விடுவோம். அந்த பிராணனுக்கு என்ன வீரியம் இருக்குன்றீங்க. தாமச பிராணம் ருத்ர அவதாரம் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் சுவாகா பண்ணி கடைசியில தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் மட்டும்தான் இருக்கார், பிராணம் மட்டும்தான் இருக்கு, எல்லாத்தையும் சுவாகா பண்ணிடுது. இந்த பிராண ரூபத்துல இருந்து சம்ஹாரம் பண்றதுனால அவருக்கு பேர் சங்கிரகான்னு பேர். அதுக்கப்புறம் சர்க்ககா. இந்த சிருஷ்டியே என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹிரண்ய கர்ப்பரோட ரூபம் தான் தன்னை விராட் ரூபமாக்கிட்டு இந்த ஜெகத்தா அவர் தான் பரிணமிக்கிறார். சர்க்ககன்னு என்ன அர்த்தம், சிருஷ்டின்னு அர்த்தம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிருஷ்டியா இருக்கார். மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத், எல்லாம் விஷ்ணு தான். அதுக்கப்புறம் திருதாத்மான்னு பேரு. திருதாத்மான என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா திருடமா இருக்கிறவர். திருத்தம்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஜென்மம் முதலியத்தை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம ஏக்க ரூபமா இருக்கிறவருக்கு பேரு திருடாத்மான்னு பேரு. திருதாத்மா ஒரே ஃபார்ம்ல இருக்கிறவரா, திடமா இருக்கிறவர் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, ஒரே ஃபார்ம் தன்னிலையில இருந்து மாறாம இருக்கிறவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா திருதாத்மான்னு பேர். அப்புறம் நியமக அப்படின்றதுக்கு அர்த்தம் எல்லாத்தையும் நியாமகமா பண்றவர். நியாமகா நியமகான்னு பேர். எல்லாத்துக்கும் போஸ்டிங் கொடுக்கிறார். சூரியனே நீ சூரியன் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த ரூட்ல போ, உத்தராயணத்துக்கு இப்படி போ, தட்சிணாயணத்துக்கு இப்படி போ, சந்திரனே மெதுவா தேஞ்சி போ. அதுக்கப்புறம் வளர்பிறைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துகிட்டே போ. கடலை சமுத்திரமே நீ என்ன பண்ணக்கூடாது, இந்த பார்டரை தாண்டி வரக்கூடாது. காத்தே ஒழுங்கா வீசணும்.
ஏன் ருத்துக்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கா மழை பெய்யணும், ஒழுங்கா காத்தடிக்கணும், எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அக்னியே ஒழுங்கா சூடு இந்த சூட்டில் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு போஸ்டிங்கை கொடுத்து அவங்கள அந்தந்த போஸ்டிங்ல நிக்க வைக்கிறவர் பகவான் நியமகான்னு பேர். அதுக்கப்புறம் யமக அப்படின்னு என்ன அர்த்தம்? யமனா மரணம். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவருக்கு பேரு, மரணத்தை கொடுத்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகின்றவர். அதனால பகவானுக்கு பேரு யமகான்னு பேர். பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம். ஆச்சாரியர் சொல்ற உபேந்திரகன் என்ன சுவாமி? இந்திரம் இந்திரம் உபகதோ அனுஜத்துவேன இது உபேந்திரஹா. இந்திரனை வந்து பாத்தீங்கன்னா தம்பியா அடைந்தவர், இந்திரனை தம்பியாக அடைந்தவர் வந்து பாத்தீங்கன்னா உபேந்திரக. அனுஜத்துவேன தம்பியா வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சாராம். இவர் தான் இந்திரனுக்கு தம்பியா ஆனாராம். அதனால வந்து பாத்தீங்கன்னா உபேந்திரகன்னு பேரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உபன்றது உபசர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்துக்கும் யூஸ் பண்ணுவோம், உபரின்றதுக்கும் உப்பன்னு சொல்லுவோம். உபரினா மேலேன்னு அர்த்தம். இந்திரனுக்கு மேலானவர் அப்படியும் சொல்ல முடியும். உப இந்திரகன்றதுக்கு அர்த்தம் யத்வா உபரி இந்திரக, இந்திரனுக்கு மேலாக இருப்பவர். அதனால அவருக்கு பேர் இந்திரகன்றதுக்கு அர்த்தம் உப்பரி மேல இருக்கிறவருக்கு பேர் உபேந்திரக. சுவாமி இது நம்ம தேகத்துல என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேவதைகள் எதுனா நம்ம தேகத்துல தேவதைகள் எது அப்படின்னா இந்திரியங்களுக்கெல்லாம் பேரு தேவதைகள்னு பேர். சாந்தோக்கியம் பிரகதாரண்யம் படிச்சீங்கன்னா ஆத்தியாத்மிகத்துல தேவதைகள் எது அப்படின்னா இந்திரியங்கள், கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள்னு பேரு. ஏன்? பிரகாசிக்கிறதுனால. பிரகாசிக்கிறதுனால இதெல்லாம் தேவதைகள். இந்த தேவதைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ராஜா இருப்பான்ல சாமி. யார் ராஜா சாமி? நம்ம தேகத்துல இந்திரியங்களுக்கெல்லாம் ராஜா யாரு? அகங்காரம். இந்த அகங்காரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அகங்காரம்? ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் இந்திரக அப்படின்னு பேர். இந்தோவை நாமேஷா. பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் இருக்கு. இந்த இந்த பரமாத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் அப்படின்னு பேராம். இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் அகங்காரம். அதைக்கு மேல எது இருக்கோ அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்க்கு மேல எது இருக்கு? ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இருக்கு. அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸுக்கு பேர் தான் உபேந்திரக அப்படின்னு பேர். தேவர்கள்னா இந்திரியங்கள், இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ராஜா யாருன்னா அகங்காரம்னு சொல்லக்கூடிய தத்துவம், ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். அதுக்கு மேல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ்க்கு பேரு உபேந்திரகான்னு பேர். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், மம உபரி யதேந்திரஸ்துவம் ஸ்தாபிதோ கோபிரீஸ்வரஹ உபேந்திர இதி கிருஷ்ணம் துவாம் காஸ்யந்தி புவி தேவதாஹா இது ஹரிவம்சே. ஹரிவம்சத்துல இருக்க ஒரு ஸ்லோகத்தை ஆச்சாரியர் சொல்றார். மம உபரி யதா இந்திரஸ்துவம், எந்த விதமா எனக்கு மேலாக நீ வந்து பாத்தீங்கன்னா ஸ்தாபித்தோ கோபிர் ஈஸ்வரக, நீ வந்து என்ன பண்ற? பசுக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடு மேய்க்கிறவனா இருக்க. மாடு மேய்க்கிறவனுக்கு பேரு மாட்டுக்கு தலைவன். மாட்டுக்கு தலைவன் யாரு? மாடு மேய்க்கிறவன். அப்ப நீ எப்படி வந்து மாடு மேய்க்கிறவனா இருக்க, நான் வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு அதிபதியா இருக்கேன். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மம உபரி யதா இந்திரஸ்துவம், எனக்கு மேல நீ வந்து பாத்தீங்கன்னா இந்திரனாக, பசுக்களால் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோபிர் ஈஸ்வரக, பசுக்களுக்கு ஈஸ்வரனாக நீ இருக்க உபேந்திரக அப்படின்னு அந்த காரணத்தினால தேவதைகள் வந்து பாத்தீங்கன்னா உன்னை கூறுகின்றார்கள். நான் ஜீவர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்திரனா தலைவனா இருக்கேன், நீ பசுக்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தலைவனா இருக்க. தேவ தலைவன், பசுக்களுக்கு தலைவன். பசுக்கள்னா யாரு? ஜீவர்கள். பசுபதி பாசம், பசுனா ஜீவர்கள். அதான் இண்டிகேஷன். இல்லைன்னா கிருஷ்ணர் வந்து மாடு மேய்க்கிறாரு அப்படின்னா மாடு மேய்க்கிறதுக்காக வேற வேலை இல்லை. பசுக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஜீவர்கள். ஜீவர்களை மேய்க்கிறதுனால நீ வந்து பாத்தீங்கன்னா இந்திரனா தலைவனா இருக்க. அதனால உன்னை வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் என்ன பண்றாங்க? இந்திரன் இந்திரன் சொல்றாங்க. அதனால உபேந்திரக, என்னோட தம்பி நீ இந்த உலகத்துல இருக்கிறதுனால அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்க ஹரிவம்சத்துல. அதுக்கப்புறம் 152வது நாமம் வாமனக. வாமன அவதாரத்தை வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லியிருக்க. வாமன அவதாரமா வந்தவர். வாமனன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வம் தாத்து வந்து பாத்தீங்கன்னா வன வம இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்பூஜனீயம் அப்படின்னு அர்த்தம்.
நல்ல பூஜிக்க தகுந்தவர் அப்படின்னு பேர். இந்த வாமனர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல பூஜைக்குரியவர். ஏன் எப்படி வந்தார்? நல்ல பூஜைக்குரிய பிராமண வேஷத்துல வந்தார். பிராமண சிறுவனை பார்த்தீங்க அப்படின்னா வேதம் படிக்கிற பிராமண சிறுவன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையனா ஒரு சின்ன பாலகன் வரான் அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சாத் வந்து பார்த்தீங்கன்னா நச்சிகேதஸை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போது சொல்றார். நச்சிகேதஸை வந்து பார்த்தீங்கன்னா யமதர்மராஜா சொல்லும் போது சொல்றார், ஐயோ வைஸ்வானர் அக்னியே வீட்டுக்குள்ள வந்துடுற மாதிரி இருக்கே அப்படின்னு. பூஜிக்க தகுந்தவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதம் படிக்கிற சின்ன வயசுல ஒரு பிராமணன் வந்தானா, ஒரு பையன் வந்தான் அப்படின்னா அவன் பூஜிக்க தகுந்தவன், பவித்திரமானவன். அதே மாதிரி ரூபத்துல தான் யாரு பகவான் வந்து வாமன அவதாரம் எடுத்தார். சின்ன பாலகன் மாதிரி ஒரு சின்னோண்டு வாண்டு, 7 வயசு 6 வயசு 7 வயசுல ஒரு வாண்டு பையன் வந்தார். என்னது நல்லா சிகையெல்லாம் எடுத்து ஒரே ஒரு சின்ன முடியை மட்டும் குடுமி மட்டும் வச்சு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பூநூல் போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திரம் வந்து வெள்ளை வஸ்திரம் போட்டு கையில ஒரு கமண்டலம் வச்சுக்கிட்டு ஒரு கொடையை வச்சுக்கிட்டு நல்லா ஆனந்தமா வந்தார். கேட்கும் போது ஒரு ஆனந்தமா இருக்குல்ல. இந்த ரூபத்துல வந்தவர் வந்து பாத்தீங்கன்னா பகவான். என்ன எதுக்காக வந்தார்? ஆச்சாரியார் சொல்றார், இது பெரிய நாமம் இருக்கு. பலிம் வாமன ரூபேன யாச்சிதவான் இது வாமனக. பலி சக்கரவர்த்தியை வந்து பாத்தீங்கன்னா சென்றடைந்தார். பலி சக்கரவர்த்தி வந்து பாத்தீங்கன்னா அரக்க வம்சத்துல வந்தவர். அந்த அரக்கர்களோட இதை வந்து பாத்தீங்கன்னா பலியை கொல்லணும் அப்படின்னு இவருக்கு வந்து தேவர்கள்லாம் வந்து ஆக்ஞா கொடுக்குறாங்க, சொல்றாங்க, வந்து விண்ணப்பிக்கிறாங்க. சரி நான் வந்து பலியை வந்து நாசம் பண்றேன் அப்படின்னு வரார். வரும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன ரூபத்துல வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பலிக்கு வந்து எதெல்லாம் கேட்டா கொடுத்துருவான், எதை கேட்டாலும் கொடுத்துருவான், நல்ல மனசு அவனுக்கு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன பாலக வேஷத்துல வரார். சுக்கராச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கார். சுக்கராச்சாரியார் சொல்றாரு, பார்த்துப்பா வரவன் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஆள் இல்லை, நீ எந்த வாக்குறுதியும் கொடுத்துறாத, எந்த சத்திய பிரமாணமும் பண்ணிடாதன்னு. இல்ல இல்ல அப்படின்ட்டு பலி சக்கரவர்த்தி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. நீ கேட்கிற இடத்த நான் கொடுக்குறேன் அப்படின்னு. பலி வாமனரன் என்ன பண்றாரு அப்படின்னா எனக்கு 3 அடி இடம் வேணும், 3 அடி இடம் வேணும் அப்படின்னு கேட்கிறார். 3 அடி தானே, இந்த மொத்த ஜெகத்தே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இதுலதான் இருக்கு, சர்வாதிபத்தியமா நான் தான் இருக்கேன், எடுத்துக்கோ அப்படின்றார். சுக்கராச்சாரியர் சொல்ற, பண்ணாதப்பா பண்ணாத, மாட்டிப்ப, பண்ணவே பண்ணாத, வந்திருக்கவன் ஏமாத்துக்கார, ரொம்ப ஏமாத்துக்கார, திருட, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏமாந்துடாத அப்படின்னு. இல்ல ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. ஒத்துக்கிட்டேன்னு சொன்னோன்னு வந்து பாத்தீங்கன்னா இவர் சுக்கராச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கமண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜலம் விடுவோம்ல, அந்த ஜலம் வர பைப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வண்டு மாதிரி போய் அடைச்சுக்கிறார். இந்த தத்தம் கொடுக்கும் போது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஜலத்து வழியா கையில உள்ளங்கையில ஜலத்தை விட்டு அந்த ஜலத்தை பார்த்து நான் இதை இவருக்கு தத்தம் கொடுக்கின்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜலத்தை விடணும். அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கையால வந்து பாத்தீங்கன்னா தத்தம் வாங்குறவர் அந்த கையால அந்த ஜலத்தை வாங்கிக்கிற முடிஞ்சு போச்சு. அந்த பிசினஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். இவர் என்ன பண்றாரு, யாரு சுக்கராச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னா ஜலம் இருந்தா தானே தத்தம் கொடுப்பீங்க அப்படின்னு கமண்டலத்துல போய் மாட்டிக்கிறார். இவர் என்ன பண்றாரு, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியாதுடா சொல்லுங்க, பகவானுக்காச்சு சர்வஜர். இவர் ஒரு குச்சியை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு குத்துறாரு, ஐயோ 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 கத்திட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதாயிருது. ஜலத்தை விட்ட மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன ஆகுறாரு, வாங்கிக்கிட்டார், 3 அடி இடம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். அதனாலதான் இங்க சொல்லுது பலிம் வாமனரூபேன யாச்சிதவானிதி வாமனக. சின்ன குள்ள ரூபத்துல இருக்கிறதுக்கு பேர், குள்ளமா இருக்கிறதுக்கு பேர் வாமன ரூபம்னு பேர். வாமன ரூபத்துல இருந்துகிட்டு பலிட்ட யாச்சகம் கேட்டார், 3 அடி இடத்தை யாச்சகம் கேட்டார், அதனால பகவானுக்கு பேர் வாமனக. 2வது மீனிங் வாமனன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரி ரூபம். அந்த பிரம்மச்சாரி ரூபம் சம்பஜனீய இதிவா வாமனக. சம்பஜனீயம் அப்படின்னா நல்லா பூஜைக்குரிய ஃபார்ம்ல இருக்கிறதுனால பகவான் வாமனக. அதுக்கு அடுத்தது மத்திய வாமனம் ஆசீனம் விஸ்வே தேவா உபாசதே. கட்டோபனிஷத்துல இருந்து மந்திரம் ஆச்சாரிய சொல்றார். 2:5-3 கட்டோபனிஷத்துல இருந்து ஒரு ஸ்ருதியை சொல்றார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா பிராணன், கீழே வந்த அபானன். இந்த மத்தியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயம் இருக்குல்ல, இந்த இடத்துல எல்லாம் பிராணன், கீழெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அபானன். இந்த நடுவுல ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரு வாசம் பண்றான அந்த ஹிருதய குகையில வந்து பாத்தீங்கன்னா வாமனக அப்படின்னா கட்டை விரல். லில்லி புட்டு நான் ஏதோ ஒண்ணு கேட்டேன், கரெக்ட்,
லில்லி புட்டு சின்னோண்டு ஆளாம். நம்ம எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் வாமன அவதாரம் லில்லி புட்டு வந்து ஒருத்தர் இருக்கார். லில்லி புட்டுன்னு பேரா இந்த இந்த கட்டை விரல் அளவுக்கு. யாரு அப்படின்னா முக்கிய பிராணனுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாமன அவதாரம். நம்மளோட ஹிருதயத்துல அங்குஷ்ட மாத்திர புருஷனா கட்டை விரல் அளவுக்கு குள்ளனா ஒரு குள்ள இருக்கான். உள்ளுக்குள்ளார இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதான் அவனுக்கு பேர் வந்து மத்தியே வாமனம் ஆசீனம். இந்த ஹிருதயத்தோட மத்திய ஸ்தானத்துல வாமனன் வந்து பாத்தீங்கன்னா வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். வாசம் பண்ணிக்கிட்டு விஸ்வே தேவா உபாசத்தே. இங்க இருக்கக்கூடிய எல்லா தேவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அவரை உபாசிக்கின்றார்கள். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரை தான் உபாசிக்கணும். ஓங்காரம் சொல்லி அந்த பகவானை வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல உபாசனை பண்ணணும். முக்கிய பிராணனா அவர் தான் இருக்கார். வெளியில இருக்க காத்த உள்ள இழுக்கிறார், உள்ள இருக்கிற காத்த வெளியில புஷ் பண்ணி வெளியில தள்ளுறார். அப்படிப்பட்டவரா இருக்கிற நம்மளோட ஜீவனம் சர்வபூதானாம், எல்லா ஜீவர்களுக்கும் ஜீவனமா உள்ள ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கார் வாமனன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆச்சாரியா சொல்றார் 153வது நாமம். 153வது நாமம் சொன்னா கொஞ்சம் லேட் ஆயிடும், மணி ஆயிடுச்சு, நாளைக்கு பார்த்துக்கணும், பொறுமையாக போ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரானனே. ஸ்ரீராம நாமவரானன ஓம் நம இதி. ஓம் ராம 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 ராம. நாராயண நாராயண நாராயண. உலகளந்த பெருமாள் திருக்கோவிலூர் என்னைக்காவது வாங்க. 108 திவ்ய கஷேத்திரத்தில் ஒரு முக்கியமான க்ஷேத்திரம். திருவண்ணாமலைக்கு ஏதாவது பிளான் பண்ணீங்க அப்படின்னா திருவண்ணாமலையிலேருந்து 27-28 கிலோமீட்டரில் இருக்குது. 2 முக்கிய க்ஷேத்திரம், 108 திவ்ய ஸ்தலங்களில் 2 க்ஷேத்திரம் இருக்குது. ஒன்று உலகளந்த பெருமாள் அப்படின்னு பேர், கிருஷ்ணரோட க்ஷேத்திரம், அது கிருஷ்ணாரண்யம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திருவரங்கம் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம். 2 க்ஷேத்திரத்தையும் திருவண்ணாமலைக்கு வரும்போது போய் பார்த்துட்டு வரணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளை எல்லாத்தையும் படி அளப்பவர். 3 முதல் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமி அளந்துருவார். 2வது படி வந்து பார்த்தீங்கன்னா வந்தரிக்ஷ லோகத்தை அளந்துருவார். 3வது தேவலோகத்தை அளந்துருவார். 4வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலையில கை வச்சு நம்மளுடைய அகங்காரத்தையே இல்லாமல் கொண்டுருவார். அதனால எங்க இருக்கார் அப்படின்னா அந்த வாமனன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளாரையே இருக்கார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கேரளா இல்லை, நான் சொல்லவே இல்லையா, இங்கேன்னு சொல்லலையா, கேரளா தான் அது. கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட க்ஷேத்திரம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. கிருஷ்ணாரண்யம்னு பேர். கிருஷ்ணாரண்யம்னு பேர். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாமன ரூபத்தில் உலகளந்த பெருமாள் ரூபத்தில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுனால அவர் வந்து காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுக்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காட்சி கொடுக்குறார் இந்த ரூபத்தில். நல்ல மூர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலை தூக்கிட்டு ஒரு அருமையான ரூபம் ஃபார்ம். நல்லா பார்க்கறதுக்கே மனசுக்கு நல்ல பச்சை கலர்ல இருப்பார். ஒரு பாதம் கீழே இருக்கும், ஒரு பாதம் தூக்கி இருக்கும், அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பார். ஆனந்தமா இருப்பார் பார்க்கறது. அப்படியே இப்போ சொல்லும் போதே எனக்கு கண்ணில் வருது.